அவரைக்காய் பொரியல் வைக்க தேவையான பொருட்கள்: அவரைக்காய் 300 கிராம் எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகா, குழம்பு மசால் தூள், மஞ்சள் பொடி, தேங்காய், பூண்டு. காயை கட் பண்ணி எடுத்துக்கிடணும். அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க. அடுப்பு ஆன் பண்ணி இதையுமே குக்கரில் தான் வைக்க போகிறோம். சாதாரணமாக வச்சா கொஞ்சம் லேட் ஆகும், குக்கரில் வச்சா கொஞ்சம் சீக்கிரமாக வச்சிடலாம். சட்டி சூடாகிடுச்சு. சூடானதும் எண்ணெய் ஊற்றணும். இல்லைன்னா தண்ணியோட எண்ணெய் ஊற்றினோம்னா எண்ணெய் தெறிக்கும். நீங்கள் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாகவும் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு வெடிச்சிருச்சு. வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகா தான். நம்ம மசால் பொடி போட போகிறோம். மசால் பொடி போடலைன்னா நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ உரப்பு தேவையோ அவ்வளோ பச்சை மிளகா போட்டுக்கலாம். வெள்ளைப்பூடு எல்லாம் போட்டுறணும். எல்லாம் போட்டு நல்லா துவக்கிக்கிடணும். தேங்காயை துருவி எடுத்துக்கிடணும். நீங்கள் மிக்சியில் பல்ஸ் மோடில் வச்சிங்கன்னா இந்த மாதிரி துருவி தந்துடும். வெங்காயம் நல்லா துவங்கினதும் நறுக்கி வச்சுருக்க அவரைக்காயை போட்டுருங்க. கொஞ்ச நேரம் அவரைக்காய் துவங்கினதும் மசால் பொடி போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ உரப்பு தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நான் 300 அவரைக்காய்க்கு 2 ஸ்பூன் மசால் பொடி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டி மஞ்சத்தூள். இது வேகுத அளவு கொஞ்சோண்டி தண்ணி ஊற்றுங்க, ரொம்ப ஊற்றாமல். ஏன்னா நம்ம திரும்ப தண்ணியை வடிகட்டி ட்ரையாக தான் வைக்கணும். அதனால் மசால் பொடி போடையிலே காய்க்கு உப்பும் போட்டேன்னா போட்டுருங்க. தேவையான அளவு உப்பு போடுங்க. உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு குக்கரை மூடி வச்சுருங்க. விசில் அடித்தது ஒரு 5 நிமிஷம் குறைச்சி வச்சுருங்க. அவரைக்காய் பார்ப்போம். இப்போ லேசாக தண்ணியாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் துருவி வச்ச தேங்காய் துருவலை போட்டுக்கோங்க. கொஞ்சம் கூட்டி வச்சாதான் சீக்கிரமாக தண்ணி வற்றும். அதனால் நான் நல்லா 3 பாயிண்டில் வச்சுருக்கேன். இப்படியே வச்சு நல்லா தண்ணி வத்தந்தண்டியும் ட்ரை ஆகிறந்தண்டியும் அடிக்கடி பார்த்து கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க, இல்லைன்னா அடியில் பிடிச்சிரும். இப்போ நல்லா தண்ணி இல்லாமல் ட்ரை ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம். இப்படி நல்லா எண்ணெய் மேலே தெரியுது பாருங்கள். அந்த மாதிரி ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடுங்க.